டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் 3 பேரையுமே சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு. இவங்கெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறாரா சார்? எதிரியை போய் யாராவது வேணும்னு நினைப்பாங்களா? இப்போ இந்த சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் ரொம்ப இறங்கி போயிட்டாங்களோ? எப்ப ஏறி இருந்தாங்க, இப்ப இறங்குறது. அப்போ திரு தனியரசு அவர்களுடைய கூற்றுப்படி திமுக சார்ந்த கட்சிகள் தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து கட்சிகளும் பாஜக சார்புடைய கட்சிகள் தான். எக்ஸாக்ட்லி. சமீபத்துல போராட்டத்துல சீறி பாய்ந்தார் விஜய். நீங்க மென்மையான அரசியல்னு சொல்றீங்க விஜய். ஸ்டாலின், திமுக, அதை தவிர அவங்க யாரும் கூட சீறி பாய மாட்டாங்க. ஏன்னா இவர் ஒரு ஜனநாயகவாதி. இவர் வேலை எந்த ஆபத்து நமக்கு வராது. மோடி மேல, அமித்ஷா மேல, பாஜக அரசு மேல சீறி பாய்ச்சா அடுத்த நிமிஷம் பனையூர்ல ஆபீஸ் இருக்குமா அல்லது பனையூர்ல வீடு இருக்குமா? பாசிச பாஜக பாசிசம்னா என்னன்னு முதல்ல விஜய்க்கு தெரிஞ்சு சொல்லணும் மக்கள்கிட்ட. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் திரு தனியரசு அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் நிறத்துக்கு இளந்திரையனுக்கு வணக்கம். சொல்லுங்க. தொடர்ந்து இபிஎஸ் அவர்கள் கூட்டணி பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதுல என்டிஏல கூட ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு சார். இல்ல, அது இன்னும் அதான் காலம் கடந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. அது எதன் அடிப்படையில் அப்படி காலம் கடந்துருச்சு அல்லது எந்த காலத்தை அவர் எதிர்பார்த்து காத்திருந்தாருன்னு தெரியல. அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு வலிமையான நட்சத்திர ஆளுமைகளா இருந்ததுல அண்ணன் ஓபிஎஸ், புரட்சித்தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு ஒரு நெருக்கடி இருந்துச்சு. அதுல சின்னம்மாவை 2 பேருமே இரட்டை தலைமை இபிஎஸ் ஓபிஎஸ் வெளியேற்றி விட்டு தான் அம்மாவை சின்னம்மாவை வெளியேற்றி விட்டு இவர்கள் இரட்டை தலைமையில பயணித்த அதிமுக ஒரு கட்டத்துல எடப்பாடி வலிமை பெறுகிறார், அண்ணன் ஓபிஎஸ் பலகீனப்படுத்தப்படுகிறார், வெளியேற்றப்படுகிறார். ஆகவே அவர் இன்னும் அந்த அதிமுகவில் தனக்கான உரிமையை நிலைநிறுத்துவதற்கு அவர் சட்ட ரீதியாகவும் மக்களை திரட்டி தொண்டர்களுக்கான உரிமை மீட்பு இயக்கமாகவும் தொடர்ந்து அண்ணன் ஓபிஎஸ் நடத்தி வருகிறார். இந்த சூழ்நிலையில தான் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் நெருங்கி வருகிறது. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக வலிமை பெற வேண்டுமானால் அண்ணன் ஓபிஎஸ் இணைய வேண்டும் என்று தொண்டர்கள் விரும்புகிறார்கள் அல்லது வாக்காளர் பெருமக்கள் விரும்புகிறார்கள். ஆகவே அதற்கான முயற்சி, அதற்கான பேச்சு அல்லது அதற்கான விவாதம் நடந்து வர்ற நிலையில அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கிற இபிஎஸ் எடப்பாடியார் அவர்கள் இன்னும் அதை அவர் அட்மிட் பண்ணல. அதாவது அண்ணன் ஓபிஎஸ் உடைய அந்த கோரிக்கையை இணைந்து பணியாற்றுவதற்கு அவர் விரும்பினாலும் இவர் இன்னும் அந்த மனநிலைக்கு வராததுனால அது காலம் கடந்து விட்டதுங்கிறார். இன்னும் கடுமையான விமர்சனங்களுக்கு முதல்ல மாதிரி போகல. ஆகவே எதிர்காலத்தில் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்னும் ஓபிஎஸ் காத்திருக்கிறாரு. இப்ப நீ சமீபத்தில் அண்ணன் ஓபிஎஸ் உடைய அந்த கூட்டம், அடுத்தடுத்து அவர்களுடைய பரப்புரை ஊடகவியலாளர் சந்திப்புல எல்லாம் நல்ல நல்ல நேரம் வரும், நல்ல காலம் வரும்னு அவரும் இன்னும் ஒரு மென்மையான அளவுல தான் எடப்பாடி அணுகிறார். எடப்பாடியான அவர் மீதான பார்வையும் மென்மையை வைக்கிறாங்க. முதல்ல மாதிரி கடுமையான எதிர்துருவ நிலையில விமர்சனங்களையோ குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யாம 2 பேருமே மென்மையான நிலையில் இருக்காங்க. அதற்கு காரணம் இவர் 2 பேர்த்துக்குமே வழிகாட்டியாகவும் ஆதரவாகவும் இருக்கிற டெல்லி பாஜக, மோடி, அமித்ஷா உடைய அரசு, அப்புறம் அதனுடைய கட்சியினுடைய தலைமைகள், இவர் 2 பேருமே அந்த பராமரிப்பில் இருக்கிறதுனால இவர்களுக்குள்ள ஒரு இணக்கமான சூழல், அரசியலில் இணைந்து பயணிக்க முடியாத ஒரு நெருக்கடி இடைவெளி இருந்தாலும் இவர்கள் 2 பேருமே ஆதரிக்கிற மோடி, அமித்ஷாவுடைய அந்த இணக்கம், அந்த நட்பு இவர்களை கடுமையாக கருத்தியல் அல்லது விமர்சன அளவுல அதனுடைய கூர்மையை இப்ப கொஞ்சம் மென்மைப்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால எந்த மாறுதலும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்பு வரலாம் அப்படின்னு தான் பார்க்குறோம். அதனாலதான் இப்போ இபிஎஸ் உடைய இந்த பேட்டி கூட பெரிய அளவில் விமர்சனம் பண்ணாம வெறும் காலம் கடந்து விட்டதுங்கிற அளவுல தான் இருக்காரு. அதனால பொறுத்திருந்து பார்க்கணும். அதிமுகவினுடைய வெற்றியின் முன்னேற்றத்தில் ஏதாவது இந்த இணைப்பு அல்லது இந்த பிரிவு தாக்கத்தை ஏற்படுத்துவா அப்படிங்கிறத நம்ம அது அந்த அந்த சூழல் நெருங்கி வருகிற பொழுது நம்ம ஒரு அவதானிச்சிடலாம். அது வரைக்கும் நம்ம பொறுத்திருக்கணும். ஆனா ஓபிஎஸ்க்கு இடமே இல்லைன்னு சொல்றாரு சார். ஓபிஎஸ் இடம் இல்லைன்னு சொல்லல, இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு இடமே இல்லைன்னு சொல்றாரு. இல்ல, இடம் இல்லைன்னு சொல்லல, காலம் கடந்து விட்டதுன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் முந்தைய காலத்துல சொன்னார் இடம் இல்லை அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை எல்லாம் வச்சாங்க. இப்ப அப்படி இல்லை, அந்த சூழல் மாறி இருக்கு. இப்ப கூட அவர் பெரிய அளவுல விமர்சனம் பண்ணல. அண்ணன் ஓபிஎஸ் கூட முதல்ல மாதிரி எல்லாம் கடுமையா விமர்சிக்கிறது இல்லை. இப்ப அவங்க பலகீனப்பட்ட சூழ்நிலையில அது மட்டும் இல்ல, ஓபிஎஸ் எடப்பாடி மேல கடுமையான விமர்சனத்தை வைக்கிறது இல்லை, அல்லது ஓபிஎஸ் அணியினரை கூட வைக்கிறது இல்லை. ஓபிஎஸ் அணியினுடைய முக்கிய நிர்வாகி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்ரத்தனன் கூட ஒரு கடுமையான விமர்சனத்தை
அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர் மீது வைக்கிற பொழுது அந்த விமர்சனத்தை கூர்மையாக்காம மென்மைப்படுத்த அந்த கூட்டத்திலேயே அதாவது வேண்டுகோள் வைக்கிறாரு ஓபிஎஸ். ஏதோ ஒரு 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 நிழல் அவங்கள வந்து 2 பேரையுமே கட்டுப்படுத்தி இருக்கு. அதிகாரபூர்வமான இணைப்பு, அதிகாரபூர்வமான அறிவிப்பு வழியாக அல்லாமல், ஆனா ஒரு எதிர்மறையான அந்த கோபம், அந்த அந்த இருதுருவ அந்த இடைவெளியை வந்து குறைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். ஆகவே எடப்பாடியாரும் சமீபத்தில் அண்ணன் ஓபிஎஸ் பத்தி அல்லது டிடிவி குறித்து பெரிய அளவில் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறது இல்லை. ஓபிஎஸ் தரப்புலையும் எடப்பாடி மீது வைக்கிறது இல்லை. இணைப்புக்கான ஓபிஎஸ் தயாரா இருக்காரு, எடப்பாடி மட்டும் அதுக்கு இன்னும் அதுல சம்மதிக்காம இருக்காரு. அதனால இந்த மௌனம், அதாவது இணைப்புக்கான சூழல் நெருங்கி வருகிறதா அல்லது பிரிவுக்கான சூழல் எப்படி அது உருவாக்கப்படுங்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆகவே அது பாஜகவினுடைய உறவு, அதிமுக பாஜக உறவை பொறுத்து அண்ணன் ஓபிஎஸ் நகர்வுகள் இருக்கும்னு நம்ம அவதானிக்கிறோம். இல்லை சார், சமீபத்தில் அவர் பேட்டியில கூட அமித்ஷாவை பார்க்கறதுக்கு கூட வாய்ப்பு தரல அப்படின்னு பொதுவெளியில சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில பாஜக ஓபிஎஸ்க்கு உதவுன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, பாஜக வந்து ஓபிஎஸ் மேல இருக்கிற அன்பாலையோ பரிவாலையோ அவரை அவங்க வந்து அப்படி பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து பாஜகவினுடைய ஒவ்வொரு நகர்வும் அரசியல் ஆதாயத்துக்காக, பாஜகவின் வளர்ச்சிக்கான நகர்வா தான் பார்ப்பாங்க. அந்த வகையில் அண்ணன் ஓபிஎஸ்ஐ அவர்கள் விரும்பி பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் பாஜகவை எதிர்த்து அண்ணன் ஓபிஎஸ்ஸால செயல்பட முடியாதுன்னு பாஜகவுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, எடப்பாடியவே எதிர்த்து அரசியல் செய்ய முடியாத அண்ணன் ஓபிஎஸ் பாஜகவை நம்ம எதிர்த்து என்ன அரசியல் பண்ணி விடுவார் என்கின்ற நம்பிக்கையும் பாஜகவுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் இயல்பாகவே ஒரு மென்மையானவர் அண்ணன் ஓபிஎஸ். அதனாலதான் புரட்சித் தலைவர் அம்மா அவரை 3 முறை முதலமைச்சராக்கி மிகப்பெரிய பொறுப்புகளை எல்லாம் தந்து அதை அன்போடும் பண்போடும் பரிவோடும் அடக்கத்தோடும் அந்த நிர்வாகத்தை வழிநடத்தியவர் அண்ணன் ஓபிஎஸ். ஆகவே எடப்பாடியோடு முரண்பட்டு அதை கைப்பற்றுவதற்காக அப்ப தன்னுடைய அரசியல் எதிரியா இருக்கிற பாஜகவை, அதாவது முன்னாள் பாஜக நண்பர், இப்பொழுது எடப்பாடிக்கு சாதகமாக பாஜக அல்லது அதனுடைய மத்திய அரசு நகர்கிறது, தனக்கு பலகீனமான சூழலை தொடர்ந்து அது பராமரிக்கிறது. அப்படிப்பட்ட பாஜகவை அம்பலப்படுத்தி அதை எதிரியாகவும் அண்ணன் ஓபிஎஸ்ஸால நிறுத்த முடியல. தன்னுடைய அரசியல் நேர் எதிரியா இருக்கிற எடப்பாடியையும் அவரால் நிறுத்த முடியல. அப்ப அவர் இயல்பாகவே யாரோடும் முரண்பட்டு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அரசியல் களத்துல தனக்கான நிலையை அல்லது தன்னுடைய ஆதரவாளர்களை அல்லது தன்னுடைய கருத்தை விரிவுபடுத்தி உறுதிப்படுத்தாத ஒரு பக்குவப்பட்ட ஒரு தலைவராக இருக்கிறதுனாலதான் அண்ணன் ஓபிஎஸ்க்கு இந்த நெருக்கடி. எடப்பாடிங்கிற மயிலோ அல்லது பாஜகவின்கிற மயிலோ அது வந்து மயிலா இருக்கிறதுனால அது அது அன்போ கேட்டா இறகு தராது. அரசியல்ல அது அப்படி பழக்கமும் இல்லை. அன்புக்கெல்லாம் இங்க அன்பு, நேர்மை, தியாகத்துக்கெல்லாம் இப்ப நம்முடைய தற்கால அரசியல் இல்லை, பெரும்பாலான அரசியல் இல்லை, உலகம் முழுக்கவே இல்லை. எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்தி அதிகாரத்தை அல்லது இலக்கை அடைவதுதான் அரசியல். அண்ணன் ஓபிஎஸ் போர்க்குணத்தோடு களத்தில் தன்னுடைய அரசியல் பயணத்தை துவக்குகிற வரை அவருக்கான இடத்தை அதிமுகவில் உறுதி செய்வது அல்லது அதிமுக பாஜக கூட்டணியில் உறுதி செய்வது இன்னும் கேள்விக்குறியாகவே நீடிக்குது. ஆகவே அவர் பாஜக தன்னை காப்பாற்றவில்லை என்கின்ற மன வருத்தம் இருக்கு. ஆனா பாஜகவை எதிர்க்க மாட்டார். எடப்பாடி தன்னை இணைத்துக் கொள்ள மறுக்கிறார். ஆனால் எடப்பாடியை பகைத்துக் கொண்டு அதை எதிர்த்து போராடுவதில் ஒரு மென்மையான போக்க படைபிடிக்கிறார். இதுதான் அவருடைய பலகீனம். ஆகவே அவருடைய நம்பி இருக்கிற தொண்டர்களும் நாட்டு மக்களும் அண்ணன் ஓபிஎஸ்னுடைய இந்த பாசிட்டிவ் கேரக்டர், அவருடைய நேர்மறையான நல்ல குணங்களை பதிக்கிறாங்க, ஆதரிக்கிறாங்க. முழுமையா அதிமுகவை தனக்கான அதிகாரத்தை அல்ல தனக்கான இருப்பை, தனக்கான தகுதியை தகவமைத்துக் கொள்வதற்கான இன்னும் போர்க்குணமிக்கு கருத்துக்களை பேசி களத்துக்கு வருவதில் என்ன தடுக்குதுன்னு தெரியல. அதுதான் அவருக்கு பலகீனம். அதனால அவர் பாஜகவையும் எதிர்க்க மாட்டார், அதிமுகவையும் எதிர்க்க மாட்டார். ஆனால் உரிமை போரையும் தொடர்ந்து நடத்துறார். ஓபிஎஸ்னுடைய இந்த நிலை பாஜகவுக்கு தேவைப்படுகிறது. அப்ப பாஜக கூட்டணி ஆட்சின்னு சொல்லுது, 2026 என்டிஏ ஆட்சின்னு சொல்லுது. அதுக்கு என்ன காரணம்? அண்ணன் ஓபிஎஸ் தான். எடப்பாடியை கட்டுப்படுத்துவதற்கான மிகப்பெரிய அங்குசமா அண்ணன் ஓபிஎஸ்ஐ பயன்படுத்துறாங்க. ஓபிஎஸ் பாஜகவுக்கு பயன்படுற மாதிரி பாஜக ஓபிஎஸ் பயன்படுதான்னா பயன்பட மாட்டேங்குது. அதுதான் பெரிய நெருக்கடி. அதுதான் பாஜகவினுடைய தந்திரம். வலிமையாக இருந்த அதிமுக சிதைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் பாஜக தான். அதுக்காகத்தான் தனியரசு கூட நம்ம ஒன்றுபட வேண்டும், அதிமுக என்கின்ற திராவிட பேரியக்கம் வலிமை பெற வேண்டும் என்று தொடர்ந்து நம்ம வலியுறுத்தோம். ஒன்றுபட வேண்டியும் நிலைமையில டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் 3 பேரையுமே சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு. சேர்த்துக்க வேண்டும்னா அவர் எதற்காக சேர்த்துக்கணும்? அவருக்கு ஏதாவது அதுல இடையூறு ஏற்பட்டு அதில் பலகீனப்பட்டு பாதிக்கப்பட்டா தானே ஒருத்தரை இணைப்பாரு. அவங்களால நமக்கு ஒரு ஆபத்து நான். அவங்க ஏதோ ஒரு வகையில தொடர்ந்து அவர்களால ஒரு தோல்வி
அதிமுக எடப்பாடியால தேர்தல் வெற்றியை பெற முடியல அப்படிங்கிறதை தவிர எடப்பாடிக்கு வேற பெரிய நெருக்கடி அவர்களால வரல. இவங்கெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறாரா சார்? யாருக்குமே இப்ப எதிரியை போய் யாராவது வேணும்னு நினைப்பாங்களா? அரசியல்ல போய் எப்படி எதிரிகளை யார் வேணும்னு நினைப்பான்? தனக்கு எதிராக இருக்கிறவங்கள அரசியல்ல வெளியேற்றுவது, பலகீனப்படுத்துவது தான் ஒவ்வொரு மனிதனுடைய இயல்பு. அச்சுறுத்தலா இருப்பாங்கன்னு தெரிஞ்சா அவர்களை பலகீனப்படுத்துவது ஒவ்வொரு அரசியல் தலைவனுடைய, கட்சி தலைவனுடைய இயல்பு தான். ஆகவே அது எடப்பாடி அதில் உறுதியா இருந்து அந்த வேலை செய்கிறார். அவர் பலப்பட்டே வருகிறார், எதிரிகளை பலகீனப்படுத்திப்பட்டே வருகிறார். ஆகவே தேர்தலில் எடப்பாடியை இந்த 3 பேருமே நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஓரளவு இதுவரை தோற்கடித்தே வந்திருக்கிறார். ஆகவே இனி 26லும் இணைந்து வெற்றிக்கான சூழலை உருவாக்குவார்களா அல்லது இணையாமல் பிரிந்தே இருந்து மீண்டும் எடப்பாடி தோல்வியை தழுவுவாரா அப்படிங்கிறது தான் இப்ப $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கு. இதை யார் நேர் செய்வது அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம எதிர்காலத்துல பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னொரு பக்கம் ஒத்த கருத்துடைய கட்சிகள் அப்படின்னு யாரை குறிப்பிடுறாரு சார்? ஒத்த கருத்துடைய கட்சின்னா இப்ப திமுகவை வீழ்த்துவதுதான் ஒத்த கருத்துடைய கட்சின்னு சொல்றாரு இளந்திரையன். ஆகவே அது திமுகவை யார் தோற்கடிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்களை எல்லாம் அழைக்கிறார். அவர் அது பகிரங்கமான அழைப்பு தான். அது அந்த அறிவிப்பு இயல்பானதுதான், அது சரியானதுதான். தாவேகா விரும்புகிறார், நாம் தமிழர் சீமான் விரும்புகிறார். இப்ப தேமுதிகவோ அல்லது மற்ற இந்த கூட்டணியில் இருந்து வெளியிருக்கிறப்ப பாமக அன்புமணியா கூட கடுமையாக தான் விமர்சிக்கிறார். வென்றால் மகிழ்ச்சி, தோற்றாலும் அவருக்கு ஒன்றும் அது நஷ்டம் இல்லை. அதனால அவர் இயல்பா இருக்கிறாரு, மகிழ்ச்சியா இருக்காரு. விஜய்க்கு நாம் தமிழருக்கு அழைப்பு, ஆனா டிடிவி ஓபிஎஸ் வேண்டாம். இல்ல, டிடிவி ஓபிஎஸ் தன்னுடைய அரசியல் கட்சிக்குள்ள அவங்க ஒரு சவாலா இருப்பாங்க, நாளைக்கு போட்டியா இருப்பாங்கிறதுனாலதான் அப்படி ஒரு பார்வை வைக்கிறாரு. அதாவது இவருடைய வெற்றியை தடுத்திருக்காங்க, களத்திலிருந்து வெளியேறி விடுவார்கள் என்று எடப்பாடி கருதுகிறார். ஆனால் இந்த எதிர்ப்பை கூட அண்ணன் ஓபிஎஸ் நடத்துற மாதிரி தமிழ்நாட்டில் வேற யாரும் நடத்தல. அதுக்காகத்தான் நம்ம ஓபிஎஸ் நம்ம பாராட்ட வேண்டியதா இருக்கு. ஓரளவு இந்த வேலை செய்யறதுக்கே மற்ற யாருமே இல்லையே. நம்ம எதிர்பார்க்கறது இன்னும் வீரியமா களத்துல இறங்கி வேலை செஞ்சா இன்னும் அவருக்கான உரிமை மீட்கப்படும் நினைக்கிறோம். ஆனா அவர் ஒரு மென்மையான அணுகுமுறையிலேயே ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்னு விரும்புறாரு. பாப்போம், பொறுத்திருந்து பாப்போம். இன்னொரு பக்கம் வெற்றி தோல்வியை தாண்டி கட்சியை தன் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், இதுதான் அவருடைய திட்டமா சார்? கட்சியை ஒரு கட்டுப்பாட்டில் ஒரு தலைமை நீடிக்கிறது, அது ஒரு பெரிய கட்சிக்கு தலைவனா நீடிக்கிறதே ஒரு பெரிய பலம் தான். இந்த கட்சி ஆட்சிக்கு வருவதற்காக தான் முயற்சிக்கிறார்கள். ஆட்சிக்கு வரலனாலும் கட்சிக்கு தலைவராக இருக்கிறதுல எடப்பாடி பாதுகாப்பான இடத்துல இருக்காரு. ஆகவே அதை ரசித்து மகிழ்ந்து சிறப்பா இருக்கிறார் எடப்பாடி. அதனால அவருக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லையே. டிடிவி என்டிஏங்கிறாரு, அதுக்கு இவர் செக் வைக்கிறாரு. என்டிஏ தானே. இப்ப எடப்பாடி ஜெயிச்சாலும் என்டிஏ ஆட்சி தான். டிடிவி ஓபிஎஸ் சின்னமா யாரு வந்தாலும், இவர்களோடு இருக்கிற எல்லா கட்சிகள் யாரு வந்தாலும் அது ஒரு என்டிஏ தானே. தேமுதிகவோ அல்லது இவர்களோட இருக்கிற நாளைக்கு பாமக வந்தாலும் என்டிஏ தானே இங்க ஆட்சி ஆள போகுது, கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவங்க எல்லாருமே அந்த அணி வென்றால் ஆட்சியில் பங்கோடு கூட்டணி ஆட்சி என்டிஏ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முதலமைச்சரா எடப்பாடியா அல்லது மற்றவங்களாங்கிறதெல்லாம் தேர்தல் முடிவு செய்வோம். அவங்க தரப்புல சில பேர் அப்படி சொல்றாங்க. அது நெருக்கமா தேர்தல் வருகிற காலத்துல கட்டாயமா அது ஒரு முடிவுக்கு வரும். இப்போ இந்த சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் ரொம்ப இறங்கி போயிட்டாங்களோ? இல்ல, இறங்குறது யாருகிட்டமுமே அவங்க இறங்கலையே. அவங்க ஏற்கனவே இருக்கிற நிலையில அப்படியே இருக்காங்க. எப்ப ஏறி இருந்தாங்க இப்ப இறங்குறதுக்கு. அவங்க அப்படி விலகி இருந்து அவங்களுடைய கடமையை அந்த எந்த நிலையில் இருந்தார்களோ அதே நிலையில் இருக்காங்க. பாஜகவின் கட்டுப்பாட்டில் எடப்பாடி வந்ததனால் அப்ப இப்ப ஒரே ஒரு நிறுவனத்திற்கு கீழே மற்ற இவங்க எல்லாம் ஒரு துணை நிறுவனமா இருக்கிறதுனால இவர்களுடைய தலைமை நிறுவனத்தை அல்லது தலைமை சிஇஓவை மீறி இப்ப இவங்க யார் என்ன பண்ண முடியும்? ஆகவே இவங்க ஒன்னா இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாத்தையும் பாஜக கைவிட்டுருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க சார்? பாஜக ஏன் கைவிட போகுது? ஒரு வேட்டை பிராணி தனக்கான இறையை வேண்டாம் ஏன் சொல்ல போகுது? ஆகவே இவர்கள் விரும்பினாலும் இவர்களை அவர்கள் கைவிட மாட்டார். ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? பாஜக விரும்பினால் தனி கட்சி தொடங்குவார். தனி கட்சி தொடங்கி விஜயோட கூட்டணி நல்லா சொல்றாரு. பாஜக என்ன சொல்லுதோ அதை செய்வாங்க எல்லாருமே. இப்ப விஜய் பாஜக சொல்லி ஒரு கட்சியை துவக்கி இருக்கிறாரு. பாஜக சொன்னா அண்ணன் ஓபிஎஸும் தனி கட்சி துவங்குவார். எடப்பாடியும் வேற என்ன முடிவெடுக்கணும்னு பாஜக சொல்லுதோ அதை செய்வாரு. இந்தியாவே கிட்டத்தட்ட பெரும்பாலும் பாஜகவின் கட்டுப்பாட்டை மீறி இங்க யாரும் அரசியலோ அரசாங்கத்தை நடத்த முடியாது. ஓபிஎஸ் இப்போதும் தொடர்புல இருக்கிறாரா இல்ல பாஜகவோட தொடர்பு இல்லாதனாலதான் சில சமயங்கள நிபந்தனை இல்லாம நாங்க சேர்றோம், தனியா மாநாடு நடத்துறோம், விஜயோட சேர்றோங்கிற அறிவிப்பெல்லாம் கொடுக்கிறாரா? இப்ப பாஜக தொடர்பு இருக்கா இல்லையா ஓபிஎஸ்க்கு? எப்பொழுதுமே அவர் பாஜகவில் தொடர்பு இல்லைன்னு சொல்லவே இல்லையே. பாஜகவோட தான் தொடர்புல இருக்காரு. பாஜகவுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் அவருடைய நகர்வுகள் இருக்கும். அதை ஒன்றும் அவர் வெளிப்படையாக தானே சொல்றாரு. அவர்கள் போற்றி பாராட்டி வரவேற்று வாழ்த்துறாங்கல்ல. அப்ப அதனால அவங்க எப்பவுமே பாஜகவில் இருந்து விலகவே இல்லை, விலக மாட்டார்கள். அவர்கள் பாஜக நட்பு அவசியம்னு கருதுறாங்க. அவங்க அது எடப்பாடியா இருந்தாலும் விஜயா இருந்தாலும் அண்ணன் ஓபிஎஸ்ஆ இருந்தாலும் பாஜகவின் நட்புக்காக உறவுக்காக அவர்கள் எந்த எல்லைக்கும் போறாங்க. ஓபிஎஸ் அவர்கள் விஜயோட சேர்ந்தா ஓபிஎஸ் உடைய எதிர்காலம் என்னவாக இருக்கு சார்? நிகழ்காலத்துல என்ன நடக்கணுங்கிறத மட்டும் தான் பாக்குறாங்க. எதிர்காலத்தை பத்தி எல்லாம் யாரும் நினைக்கல. விஜயும் ஓபிஎஸ் பெரிய வேறுபாடெல்லாம் இல்லை.
அதனால விஜய் ரெண்டு பேருமே ஒண்ணுன்னு சொல்றீங்களா சார்? ஒரே மாதிரி தான். இவரும் மென்மையான அரசியல் பேசுவாரு, அவரும் மென்மையான அரசியல் பேசுவார். ரெண்டு பேருமே பாஜகவின் விருப்பப்படியே களத்துல அரசியல் பண்ணுவாங்க. ஆகவே அவர்களுக்குள்ள எந்த நெருக்கடி. சமீபத்துல போராட்டத்துல சீறி பாய்ந்தார் விஜய், நீங்க மென்மையான அரசியல் சொல்றீங்க விஜய? இல்ல, யார சீறி பாய்வார்? திமுக மேல சீறி பாய்வார். அவருக்கு ஒன்னே ஒண்ணு, எடப்பாடி சீறி பாயிறது, விஜய் சீறி பாயிறது, ஸ்டாலின் திமுக. அதை தவிர அவங்க யாரும் கூட சீறி பாய மாட்டாங்க. ஏன்னா இவர் ஒரு ஜனநாயகவாதி. ஸ்டாலின் முதலமைச்சர் தளபதி, இவர் வேலை எந்த ஆபத்து நமக்கு வராது அப்படிங்கிறதுனால இவங்க எல்லாம் அவர் மேல சீறி பாயிறாங்க. இவங்க உண்மையிலேயே சீறி பாயிறதா இருந்தா மோடி மேல, அமித்ஷா மேல, பாஜகவின் அரசு மேல சீறி பாய்ச்சா அடுத்த நிமிஷம் பனையூர்ல ஆபீஸ் இருக்குமா, அல்லது பனையூர்ல வீடு இருக்குமா, படத்துல நடிக்க முடியுமா, கூட்டம் நடத்த முடியுமா? அதெல்லாம் சிரமம், அதெல்லாம் பாவம். அதெல்லாம் சுத்தி அந்த கட்சி நிர்வாகிகள்லாம் சின்ன சின்ன குழந்தைகள்லாம், அரசியலே தெரியாதவங்க, வார்டு மெம்பர் கூட தெரியாது. இவருக்கே அரசியல் தெரியாது. 3 நிமிஷத்துல பேசுறாரு. அந்த 3 நிமிஷத்துக்கு யாராவது எழுதி தர்றாங்க. இவர் என்ன அரசியல் பேச போறாரு? பாவம். பாசிச பாஜக வந்து எங்களுக்கு கூட்டணி எதிரின்னு சொல்றாங்களே சார், அது கூட பாஜகவே சொல்லிதான் பேசுறாரா? பாசிச பாஜகன்னா பாசிசம்னா என்னன்னு முதல்ல விஜய் தெரிஞ்சு சொல்லணும் மக்கள்கிட்ட. அதான் பாயாசம்னு ஒருக்கா சொல்லிட்டாரு. அதைத்தான் சொல்றேன். இப்ப பாசிசம் பாயாசம்னு அவர் எந்த வேறுபாடும் தெரியாத ஒரு விஜய் போய் எப்படி நீங்க மக்கள்கிட்ட போய், அதாவது அதுல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அல்லது லட்சக்கணக்கான தன்னுடைய இளைஞர்களுக்கு என்ன கருத்து சொல்றாரு? அப்போ திரு தனியரசு அவர்களுடைய கூற்றுப்படி திமுக சார்ந்த கட்சிகள் தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து கட்சிகளும் பாஜக சார்புடைய கட்சிகள் தான், தொடங்க போற செயல்படுற அனைத்து கட்சிகளும் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? எக்ஸாக்ட்லி, 100 விழுக்காடு அதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் மட்டுமல்லையா, இந்தியாவிலேயே 99% அரசியல் கட்சிகள் பாஜகவின் கட்டுப்பாட்டில் தான் இயங்குகிறது. அது நீங்க பீகார்ல எடுத்தாலும், நீங்க மகாராஷ்டிராவில் எடுத்தாலும், பாஜகவை தத்துவ ரீதியாக கொள்கை ரீதியாக எதிர்க்கிற ஒரே ஆற்றல் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு சார். இப்போ இபிஎஸ் அவர்கள் யாருமே வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு மெகா கூட்டணி அமையும்னு சொல்றாரு, அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, அவங்க அப்படி சொல்றாரு. மெகா கூட்டணி போன 2024 வரும்னு சொன்னாரு. ஆனா மெகா கூட்டணி வரலையே. வாய்ப்பு இருக்குமா சார்? இப்போ மெகா கூட்டணி அப்படின்னு பொதுமக்கள் வெளியில பிரச்சாரத்துல எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. சொல்லி வைப்போம், வந்தா நல்லதுன்னு நினைப்பாரு. வள்ளினால அவருக்கு ஏதாவது அது ஒன்றும் நஷ்டம் இல்லையே. அவரு வென்றாலும் மோடி வென்றாலும் என்ன வித்தியாசம் இருக்கு தமிழ்நாட்டுல? இந்தியாங்கிற மாபெரும் ஒரு நாடு மதசார்பற்ற நாடா இருக்கணும், ஒரு ஜனநாயக நாடா இருக்கணும், சட்டத்தின் ஆட்சி நடக்கிற அரசியல் சாசனத்தை பின்பற்றுகிற ஆட்சியாளர்கள் ஒரு அரசா இருக்கணும். அப்படிப்பட்ட அரசை உருவாக்குவதற்கு இந்த நாட்டு மக்களை, தமிழ்நாட்டு மக்களை, இந்திய நாட்டு மக்களை நம்ம ஒரு அறிவு சார்ந்து ஒரு ஜனநாயக பண்பிலக்கணங்களோடு ஒரு வலிமையான மக்களை அரசியல் மயப்படுத்துவது, ஜனநாயகத்தின் வழியில், அறிவு வழியில் மக்களை அமைப்பாக்கணும். அப்படிப்பட்ட அமைப்பாக்கப்பட்ட மக்களால், அரசியல் கட்சியால் இந்த நாடு அந்த தலைவனால் வழிநடத்தப்படணும். அப்பதான் நீங்க உலகமே வெளிச்சமா இருக்க முடியும். அப்படிங்கிறதுனால நம்ம இதை தொடர்ந்து இந்தியாவாவது உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக தொடர வேண்டும் என்று விரும்புகிற நம்ம, அதுக்கு விஜய் துணையா இருக்கணும், அதுக்கு ஓபிஎஸ் துணையா இருக்கணும், எடப்பாடி துணையா இருக்கணும், திமுக, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த கருத்தியல் புரிதலோடு நாம் ஒன்றுபட்டு போராட வேண்டும், பாடுபட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இந்த 2024 சட்டமன்ற பொது தேர்தல் வெற்றிக்காகவும் இந்த பார்வையோடு இந்த அரசியலை நம்ம இந்த தேர்தலை சந்திப்போம். அதற்கு எடப்பாடியோ அல்லது வேறு யார், அல்லது ஸ்டாலினோ, அல்லது இதுக்கு யார் தடையாக இருந்தாலும் பிழையாக இருந்தாலும் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் உரிய பதிலை தருவார். நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி. இளந்திரை, எனக்கு வணக்கம்.